அடுத்த முக்கியமானது விற்பனை. நான் விற்பனையை தான் சொன்னேங்க. நான் திருப்பியும் சொல்கிறேங்க. இங்கே உட்காந்துருக்க எல்லாருக்கும் தனித்தனியாக உங்கள் ஊரில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் இந்த இன்றைக்கி 1ஆந்தேதி எல்லாருக்கும் சம்பளம் வந்திருக்கும். என்ன செய்வாங்க? 25 கிலோ மூட்டை வாங்குவாங்க. எப்படியாவது மூட்டை வாங்கி சாப்பிட்டு தானே ஆகணும். அது ஏன் நீங்கள் வச்சுருக்க மூட்டையை கொடுக்கக்கூடாது? உங்கள் ஊரில் உங்களுக்கு கொடுக்க பிடிக்கலாம், பக்கத்து ஊரில் விற்றுருங்க. ஆனால் விற்றுருங்க. நம்ம விற்றாதான் நமக்கு விவசாயம் பெருகும். பெரியவங்க இப்போ எல்லாம் சின்ன பசங்க யாரும் வரலை அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோங்க. அவங்களுக்கு நம்ம ஆர்வத்தை உண்டு பண்ணலை. சின்ன பசங்க நம்மளோட சிறப்பாக, நான் தான் சொல்கிறேன்ல, இந்த பையன் 25 வயசு புதுசாக வந்திருக்கான். ஐடி பசங்க என்கிட்ட ஒரு 7000 பேர் இருக்காங்க. சொல்ல செய்வாங்க. இன்றைக்கி என்ன செய்யணும், இன்றைக்கி செய்யணும், உயிரை வாங்குவாங்க. நமக்கு ஒரு வேலை செய்ய முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சொல்கிறோன்னு வச்சுங்களேன், செஞ்சுருவாங்க. செஞ்சு எனக்கு இப்படி நடந்திருக்குங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம இது நம்மளுடைய பெரியவங்களோட தவறு, சொல்லி கொடுக்காதது, நம்ம நம்பாதது. இங்கே உட்காந்துருக்கையில் எவ்வளோ பேர் நம்பி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? அது ஒன்று பார்த்துக்கங்க.